வணக்கம். திடீரென ஒரே விமானத்தில் நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு கோவை செல்லும் ஆளுநர் ஆர். ரவி அவர்கள். பரபரக்கும் அரசியல் களம். அப்படி எதற்காக நாளை தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஆளுநர் ஆர். ரவி அவர்களும் ஒரே விமானத்தில் கோவை செல்கிறார்கள் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் ஆளுநர் ஆர். ரவி ஆகியோர் நாளை கோவைக்கு ஒரே விமானத்தில் பயணம் செய்கின்றனர். இது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் நிலுவையில் வைத்திருப்பது உள்ளிட்ட விவகாரங்களில் ஆளுநர் ஆர். ரவி அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு விசாரணையில் ஆளுநர் ஆர். ரவி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகளையும் கேட்டிருந்தது. இதையடுத்து நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு பேசி ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதனையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அந்த அழைப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்காமல் தள்ளி போட்டதாக கூறப்பட்டது. இதற்கிடையே நேற்றைய தினம் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேட்டி ஒன்றில் கருத்து தெரிவித்திருந்தார். அப்போது ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு பலமுறை அவரை நான் சந்தித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அரசு விழாக்களிலும் பலமுறை இருவரும் பங்கெடுத்திருக்கிறோம். அப்போதெல்லாம் என்னிடம் இனிமையாகத்தான் பழகினார், பேசினார் என்றும், எனவே நாங்கள் இருவரும் சந்திப்பதல்ல பிரச்சனை. ஆளுநர் மனம் மாறி தமிழ்நாட்டின் நன்மைக்காக செயல்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு என்றும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிந்தனைக்கும் வளர்ச்சிக்கும் எதிரான சில சக்திகளின் கைப்பாவையாக அவர் செயல்படுவதை தவிர்த்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். இந்த நிலையில் நாளை தினம் கோவையில் மக்களுடன் முதலமைச்சர் திட்டத்தை தொடங்கி வைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவை செல்கிறார். இந்த பயணத்தின் போது ஆளுநர் ஆர். ரவி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு ஒரே விமானத்தில் பயணிக்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநர் ஆர். ரவி அவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் மோதல் போக்கு நிலைவரக்கூடிய சூழ்நிலையில் இப்படி இருவரும் ஒரே விமானத்தில் கோவை பயணிக்க இருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது நாளை தினம் கோவை செல்லும் ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் அங்கிருந்து திருச்செங்கோடு தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்க செல்கிறார். இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் ஆளுநர் ஆர். ரவி ஆகியோர் இருவரும் நாளை தினம் கோவை செல்ல இருப்பதால் இந்த பயண நேரத்தில் மீட்டிங் வைத்துக் கொள்ளலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தரப்பிலிருந்து ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் தரப்பிற்கு சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்த ஆளுநர் ஆர். ரவி அவர்களும் இந்த திட்டத்திற்கு இசைவு தெரிவித்ததால் நாளை தினம் கோவை செல்லும் ஆளுநர் ஆர். ரவி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கோவைக்கு ஒரே விமானத்தில் பயணித்து இந்த பயண நேரத்தில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின் பேரில் முதல்வரை ஆளுநர் ஆர். ரவி அவர்கள் அழைத்திருந்த நிலையில் இருவருமே ஒரே விமானத்தில் கோவை செல்வது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் டெல்லியில் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் இந்திய கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்கிறார். அதேபோல் ஆளுநர் ஆர். ரவி அவர்களும் நாளை மறுநாள் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் 2.0 நிகழ்வில் பங்கேற்க செல்கிறார். இதனால் அடுத்து வரும் 3-4 நாட்கள் இருவருமே பிஸியாக உள்ளனர். இதன் காரணமாகவே இருவருடைய மீட்டிங்கும் கோவை செல்லும் வழியில் விமானத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வு தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு அரசியல் களத்தை பரபரப்பாக மாற்றியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் ஆளுநர் ஆர். ரவி ஆகிய இருவரும் ஒரே விமானத்தில் நாளை தினம் கோவை செல்ல இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.